Hi friends, நீங்கள் பார்த்துக்கிறது வண்டர்ஃபுல் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஹார்ட் லேயர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கைன்மாஸ்டர் ப்ரோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க கைன்மாஸ்டரு லேயரு யூஸ் பண்ணியிருக்க இமேஜ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். ஸோ அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். நீங்கள் அதை பார்த்து அந்த டவுன்லோட் பண்ணுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போனா தான் உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஈஸியாக புரியும். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போனா தான் புரியும் உங்களுக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி உங்களுக்கு செலக்ட் ஆஸ்பெக்ட் ரேடியோ கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சைஸில் வீடியோ ரெடி பண்ணணும்னு நான் கிராப் சைஸே கொடுக்குறேன், 1.1 கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியா கிளிக் பண்ணி பேக்ரவுண்டு 30 செகண்ட் ஆட் பண்ணிடுங்க, பிளாக் கலர். ஸோ பார்த்தீங்கன்னா 30 செகண்டுக்கு ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணுங்கள். அது லேயரில் போய் மீடியாவில் போய் உங்களுக்கு எந்த ஃபோல்டரில் அந்த ஃபோட்டோ இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் மாற்றி செலக்ட் பண்ணிட்டேன். நான் திரும்பி ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுருங்க. அதேமாதிரி இமேஜ் உங்களுக்கு தேவையான சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இமேஜை 30 செகண்டுக்கு ஆட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லேயரை ஆட் பண்ணலாம். ஸோ நீங்கள் லேயரை மீடியாவில் போய் எந்த ஃபோல்டரில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதை ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே லேயர் கிளிக் பண்ணி நம்ம எப்பயுமே குரோமா கீ தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பிளெண்டிங் லாஸ்ட்டில் போய் ஸ்க்ரீனில் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அதுவாக கன்வெர்ட் ஆகிடும். ஏன்னா நம்ம குரோமா கீ யூஸ் பண்ணால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கலர் அட்ஜஸ்ட் கொஞ்சம் தப்பாக பண்ணுவோம். அதனால் நிறையா பேர் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னீங்க. அதனால் நம்ம பிளெண்டிங் ஆப்ஸில் போய் ஸ்க்ரீனில் வச்சுட்டா அப்போ தான் அதுவாக அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். யாரோ கூடவே வருவா, யாரோ பாதியில் போவா. ஸோ என்னால் ஃபுல்லாக ப்ளே பண்ண முடியாது, எனக்கு காப்பி ரைட் ப்ராப்ளம் வரும், உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் இதோட இன்னொரு பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணலாம். ஸோ அதுவும் நான் கீழே லிங்க் தந்திருக்கேன், அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை ரெடி பண்ணி வச்சுருங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்ஜி இமேஜையும் 30 செகண்டுக்கு ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சம் மாற்றி கிளிக் பண்ணிட்டேன், நான் திரும்ப பேக் வந்துட்டேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ எல்லாம் முடிஞ்சு நம்ம எப்படி நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே ஒரு ஏரோ மார்க் வரும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரீசெண்டாக எடிட் பண்ணதை கிளிக் பண்ணி ஷேர் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் வரும்னு இதிலே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1080p வச்சாலே போதும். ஸோ நீங்கள் எல்லாம் சேவ் பண்ணுறப்ப 1080pயில் வச்சு சேவ் பண்ணுங்கள். எனக்கு ரெசல்யூஷன் ஏன்னா எனக்கு மொபைல் ஸ்பேஸ் அதிகமாகிடுச்சு, அதனால் நான் கம்மியான குவாலிட்டியிலே வச்சு சேவ் பண்ணுறேன். ஸோ நான் 720pயில் வச்சு சேவ் பண்ணுறேன். அதுமாதிரி ஃப்ரேம் பிட் பார்த்திங்கன்னா 30 செகண்ட் ஓகே. ஸோ பிட் ரேட் பார்த்திங்கன்னா நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா 1080pயில் வச்சு எக்ஸ்போர்ட் கொடுங்க. நான் இப்போ என் மொபைல் ஸ்டோரேஜ் ஃபுல்லானதுனால தான் நான் 720pயில் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகி முடிய போகுது. ஸோ இப்போ முடிஞ்சு நெக்ஸ்ட் இது எப்படி சேவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதில் மேலே ஷேர் ஆப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் எனக்கு. அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.